கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்திருக்கேங்க. இது கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கோம், தண்ணி ட்ரை ஆகட்டுங்க. இப்போ எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாங்க. ஜீரகம், பச்சை மிளகாய், மிளகு, பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச விழுதுங்க. எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. எண்ணெயில் வதக்கி செய்யும்போது உங்களுக்கு ரசம் ரொம்பவே மனமாகவும் ருசியாகவும் இருக்குங்க. இப்போ ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், பூ மாதிரி வெந்திருக்கு. இந்தளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். அப்போ தான் கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இப்போ கடைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கலரி விட்டுட்டு கொள்ளு பருப்பு கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. பருப்போடு சேர்ந்து அதே விட சேர்த்துக்கலாங்க. புளியும் தக்காளியும் சம அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கோங்க, அதுவும் சேர்த்துக்கலாங்க. இப்போது தக்காளியும் புளியும் சம அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கோங்க. அந்த கரைசலையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலரி விடுவோம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாங்க. கொள்ளு ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டோங்க. கொள்ளு ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. ருசி பார்த்துட்டேங்க. கொள்ளு ரசம் ரொம்பவே அருமையாக வந்திருக்குங்க. காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே சரிசம அளவில் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை, மல்லி எல்லாம் மேலாக தூவி விட்டுக்கலாம். ரசம் நுரக்கட்டி வரும்போதே ஆஃப் பண்ணாதான் அதோட ருசி நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. பாருங்க, நல்லா நுரக்கட்டி வருது. சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு கொள்ளு ரசம் வச்சு கொடுக்க சொல்லுவாங்க நம்ம வீட்டு பெரியவங்க. எதுக்காகனா கொள்ளுல சூடு இருக்கிறதுனால. கொள்ளு சாப்பிட்டா உடம்புக்கு சூடுன்னு சொல்லுவாங்க. அந்த சூடு வந்து நம்ம நெஞ்சில் இருக்க கபசளி இருந்தாலும் நமக்கு கரைச்சி விட்டுருங்க. அதுக்காக தான் நீங்களும் இந்த மாதிரி கொள்ளு ரசம் ஹெல்த்தியாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமான கொள்ளு ரசம் என்னோட ஸ்டைலில் செஞ்சது. யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நுர கட்டி வச்சுங்களா. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, கொள்ளு ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு.